அறிவிப்பாளர் பெருமக்களை நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களும் அவர்களுடைய கோரிக்கைகளை முன் வச்சிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக சிறுபான்மையினருடைய கோரிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சிறுபான்மையினருக்கு அறிவிக்கப்பட்ட இட ஒதுக்கீட்டு பலன்கள் அவர்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அவங்க முன் வச்சிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக சிறுபான்மையினருடைய மொழிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அவங்க முன் வச்சிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக பள்ளி வாசல்களில் பதிவு செய்யக்கூடிய அந்த திருமணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அவங்க முன் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8% 12% வரை சிறுபான்மையின மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஓட்டுகளை வாங்குவதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு திட்டங்களை சிறுபான்மையினரின் நலனுக்காகவே பல்வேறு கட்சிகளும் அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த திட்டங்கள் எல்லாருமே சிறுபான்மையினர் மக்களை நேரடியாக சென்று அடைகிறதா திரு மணி? இல்லை, அது சென்று அடைகிறதா என்பது டிபேட்டபிள், சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். அது சென்று அடையலைன்றதுனால தான் இவ்வளோ கோரிக்கைகள் வருது. ஆனால் அதே நேரத்தில் அந்த கோரிக்கைகள்னு சொல்லும்பொழுது சில கோரிக்கைகளில் நம்ம அது அந்தந்த மதங்களில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்னு சொல்லும்போது அந்த பிற்போக்குத்தனமான பழமைவாதமான பெண்களுக்கு எதிரான இருக்கக்கூடிய போக்குகளை அவங்க தக்க வச்சுக்கிறதுக்கும் ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை அரசுகளோ கட்சிகளோ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த போக்கும் வந்துகிட்டு இருக்குது. இப்போ குறிப்பாக இந்த பள்ளிவாசல்களில் பதிவு செய்யப்படும் திருமணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும்ன்றது அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதை திருமணன்றதை இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் அந்த டிவோர்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா அந்த தலாக்கில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது சிறுபான்மையினருக்கு. அதில் முஸ்லீம் அமைப்புகளில் இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்புகளை அது எதிராக கடுமையாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம் அந்த இதிலெல்லாம் மாற்றங்களை கொண்டு வரணுன்றாங்க. அது உள்ளே இருக்கக்கூடிய மத பழமைவாதிகள் அதை எதிர்க்கிறாங்க. அதை பற்றி யாராவது கோரிக்கை வச்சாங்களான்னு தெரியல. ஏன்னா சிறுபான்மையினரோட பள்ளிவாசல்களில் செய்யக்கூடிய திருமணங்களை ஏற்றுக்கொள்ளப்படணுன்றது பெரிய விஷயமா எனக்கு படலை. அது அதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறதா தெரியல. ஆனால் அவங்களுடைய டைவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, விவாகரத்து ஒரு மிகப்பெரிய சிக்கல். ஏன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களுக்கு எதிராக இப்போ இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை இஸ்லாமிய சட்டங்களை திரிச்சு அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்புகள், இப்போ பாதர் சாயிது மாதிரியான முன்னணி லாயர், அவங்க ஏடிஎம்கே எம்எல்ஏவாக இருந்தாங்க, அந்த அம்மா ரொம்ப நாளாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அது உள்ள அந்த சமூகத்துக்குள்ளேருந்தே அதற்கான கோரிக்கைகள் வருகின்றன. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மத பழமைவாதிகளும் அந்த முஸ்லீம் கட்சிகளும் முஸ்லீம் பெயரை வச்சு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடியவங்களும் எங்கள் விஷயத்தில் தலையிடாதுன்றாங்க. அப்போ நீங்கள் இந்த இடத்துல அரசியல் கட்சிகள் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகுதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். வாக்கு வங்கி அரசியலை கையில் வச்சுக்கிட்டு அந்த விதமான அந்த சிறுபான்மையினர் மக்களுக்கு உள்ளேருந்தே வரக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்கோன்னு பெண்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அரசாங்கம் கட்சிகள், முக்கியமான கட்சிகள் என்ன லைன் ஆஃப் இது ஆர்குமெண்ட் எடுக்க போகிறாங்க, தங்களுடைய மேனிஃபெஸ்டோஸ்லேருந்து எப்படி சொல்ல போகிறாங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஆங்கிளில் சொல்லியிருக்கீங்க திருமணங்களை, விவாகரத்தை பற்றி என்ன கேட்டீங்க என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா தட்ஸ் அ பர்னிங் இஷ்யூ ஆக்சுவலி. ஆகவே இது சம்பந்தமாகவும் கட்சிகள் வெளிப்படையாக தங்களுடைய கருத்தை சொல்லணும். ஆனால் துரதிருஷ்டவசமாக வாக்கு வங்கி அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடிய கட்சிகள், அதாவது ஆட்சியை பிடிப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புள்ள கட்சிகள், ஓட் பேங்க் அளவில் நான் சொல்கிறேன், குறைச்சி மதிப்பில்லை யாரையும், அவர்கள் இதை தொட மாட்டாங்க. ஏன்னா ஹாட் பொட்டேட்டோன்னுவாங்க இங்கிலீஷில். ஏன்னா பயம், ஏன்னா இது தொட்டா எங்கே ஓட்டு போயிடுமோன்னு. ஆகவே அப்போ அந்த மாதிரியான இஷ்யூஸில் நம்முடைய கட்சிகள் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறாங்கன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக. திரு அருணன், இப்போ இவர் சொன்னதே நம்ம எடுத்துக்குவோம். அதாவது ஒரு சமூகத்திலேயோ அல்லது ஒரு கோரிக்கையிலையோ வெவ்வேறு நிலைப்பாடுகள் இருக்கும் பொழுது எந்த நிலைப்பாட்டை கட்சிகள், அரசியல் கட்சிகள் தங்களுக்கு சாதகமாக அதில் பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு? இல்லை சாதக பாதகம் என்பது இல்லைங்க, யதார்த்தம் தான் முக்கியம். இன்றைக்கு சச்சார் குழு அறிக்கை, ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் அதனுடைய அறிக்கை, இது மத்திய அரசு அந்த குழுக்களை அமைத்து அவருடைய அறிக்கைகள் நம்ம கைவசம் இருக்குது. நீங்கள் இணையத்துக்குள்ளே போனால் அந்த அறிக்கைகளை எடுத்து வாய்ச்சி பார்க்கலாம். அவங்க அடிப்படையாக என்ன சொல்கிறாங்க, குறிப்பாக முஸ்லீம் மக்கள் அவங்க 14% பேர் இருக்காங்க இந்தியாவில் மக்கள் தொகையில். ஆனால் உயர்கல்வியில், அரசு துறை பொதுத்துறை வேலை வாய்ப்பில், பொது வாழ்வில் அவங்களுடைய பங்குன்னு பார்த்தீங்கன்னா அநேகமாக 1.5% தான் இருக்கும். ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்தீங்கன்னா 14% இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஆக அவர்களுக்கு உரிய இடம் மறுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்றைய யதார்த்தம். இதை மனசில் வச்சு தான் பல்வேறு விதமான கோரிக்கைகள் எழுகின்றன. அதைத்தான் தேவையான அந்த இட ஒதுக்கீடு, அதுக்கு தான் வர்றேன் அவங்களுடைய கோரிக்கை. இல்லை இந்த பின்புலத்தில் நீங்கள் தமிழகத்தை பாருங்கள். அந்த அடிப்படையில் தான் முஸ்லிம்களுக்கு என்று பிற்படுத்தப்பட்டவருக்குள்ளேயே ஒரு இடஒதுக்கீடு தரப்பட்டது. அதே போல் கிறிஸ்தவர்களுக்கு தரப்பட்டது. பிறகு அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் நம்ம கொடுத்தோம்னா அதுவும் நிராகரிக்கப்படுது. ஆனால் இவங்களுக்கு தேவைப்படுகிறது. காரணம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப
கல்வி நிறுவனங்களில் அரசு வேலைவாய்ப்பில் அவங்களுக்கு உரிய இடம் இன்னும் கிடைக்கவில்லை. ஆகவே அந்த இடஒதுக்கீடை அவங்க வரவேற்றாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த இடஒதுக்கீட்டின் அளவை உயர்த்த வேண்டும் என்று அந்த மக்கள் விடாமல் கோரிக்கை வச்சுருந்தாங்க. இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீ ஏற்கனவே முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டுடைய அளவை உயர்த்துகிறோம் என சொல்லித்தானே வந்தீங்க, ஏன் இன்னும் உயர்த்தவில்லை என்று கேட்குறாங்க. இது ஒன்று. இப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம்னா, ஏற்கனவே உள்ள இடஒதுக்கீட்டின் அளவின்படியே அது முறையாக நிரப்பப்படுகிறதா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நிச்சயமாக நண்பர் சரியாக குறிப்பிட்டது போது அதெல்லாம் ஆய்வுக்குரியது. ஏன் அரசு முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு நிரப்பப்பட்டிருக்கு என்று ஒரு தெளிவான ஒரு வெள்ளை அறிக்கைன்னு சொல்லுவாங்களே, ஏன் ஒரு அறிக்கையை கொண்டு வரக்கூடாது? இது வரைக்கும் கொண்டு வந்ததா எனக்கு தெரியல. கண்டிப்பாக திருமணியன், இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே சிறுபான்மையினருடைய நலனுக்காகவும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு நல்ல நிலைக்கு வந்ததா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இது எதனால அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக பார்க்கலாம். ஆமாம், இது இப்போ உங்களுக்கு சச்சார் கமிட்டி ரிப்போர்ட், அதுக்கு முன்னால் ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டி ரிப்போர்ட், இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு கீழான நிலைமையில தான் இருக்காங்க. நாடு விடுதலை அடைஞ்சு 68 ஆண்டுகள் கழித்த பிறகும் சிறுபான்மையின மக்களுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறதுன்றது நிச்சயமாக இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடியது கிடையாது. கண்டிப்பாக இது இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம அதை எப்படி முன்னெடுத்துட்டு போக போகிறோம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நாள் 2 நாளில் இது வந்துடாது. ஏன்னா இன்றைக்கி வேலை வாய்ப்புகள் என்பது அரசு துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் என்பது 6லேருந்து 7%, 8%, அதிகபட்சம் 10% தான். அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் தனியார் துறையிலையும் அன்ஆர்கனைஸ் செக்டார்லையும் தான் இருக்குது. இப்போ நீங்கள் அதுவும் மேலும் மேலும் தனியார் மயமாகும் பொழுது உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தனியார் துறையில் தான் அதிகமாக பெருகிட்டு வருது. அப்போ நீங்கள் அந்த இடஒதுக்கீட்டை தனியார் துறையிலும் ஓரளவாவது நீங்கள் அமுல்படுத்தாத வரையில் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நம்ம ஏற்படுத்த முடியும்னு எனக்கு தெரியல. நான் திரும்பவும் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இடஒதுக்கீடு, அவங்க வாழ்க்கையில் மேம்பாடு, இந்த சச்சார் கமிட்டி ரிப்போர்ட், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதிலெல்லாம் நமக்குள்ள எந்த பெரிய வேறுபாடும் கிடையாது. பிஜேபியை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளுக்கும் அதுக்குள்ள ஒரே கருத்து தான். நான் சொல்ல வந்தது வேறு விஷயம். அந்த கம்யூனிட்டிஸுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான போக்குகள், அதாவது பர்சனல் லாஸ்லால் அவங்க பாதிக்கப்படக்கூடியது, விவாகரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்கவங்க எங்களுக்கு முன்னேற்றம் வேணும், எங்களுக்கு எங்கள் உள்ளே இருக்கக்கூடிய பழமைவாதிகளால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு இந்த கட்சிகள் ஏதாவது செய்ய போகிறதா, இல்லை வழக்கம் போல் வாக்கு வங்கி அரசில் போயிடுவாங்களான்றது இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அங்கே அவங்களே கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் தலாக்னு சொன்னதை முத்தலாக்குன்னு சொல்லிட்டு கூட வித்துட்டு போயிடுறாங்க அப்படின்றாங்க. ஆகவே இந்த பர்சனல் லாஸில் அதாவது இது இன்ஃபேக்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மார்க்க அறிஞர்களை கோட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்லாத்தில் அப்படி சொல்லலை, இவங்களா திருச்சி இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான போக்கை வளர்த்துருக்காங்கன்றாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே உள்ளேருந்து வரக்கூடிய இந்த கோரிக்கைகளை இந்த தடவை எந்த அரசியல் கட்சியாவது பெரிய கட்சியாவது அதை தங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் வைப்பாங்களான்னு நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை வைக்க மாட்டாங்க, அந்த இஷ்யூவை தொட மாட்டாங்கன்ற நான். நம்ம 2 விஷயத்தை பிரித்து பார்க்கணும். சச்சார் கமிட்டி சொல்லியிருக்கக்கூடிய அந்த அவங்களுக்கான இடஒதுக்கீடு, அவர்களுடைய துயரமான நிலைமை, அதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் நம்ம யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அவங்களை கை தூக்கி விடணும்னு தான் விரும்புகிறோம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த இஷ்யூஸ் இருக்குது பாருங்கள். இந்த இஷ்யூஸை நம்ம இப்போ பெண்களுக்கு எதிரான போக்குகள் அதெல்லாம் எப்படி, ஏன்னா அதில் கடுமையான ரெசிஸ்டன்ஸ் வரும் அவங்களுக்கு. ஷாபானு கேஸில் என்ன நடந்தது நமக்கு தெரியும். ஷாபானு கேஸில் ராஜீவ்காந்தி எடுத்த முடிவால் தான் அதற்கு பிறகு ராம் ஜென்மபூமி இஷ்யூ பிஜேபி மிக மூர்தன்யமாக கையில் எடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா நீங்கள் அதற்கு பிறகு இங்கே பெரும்பான்மையினருடைய மதவெறி வளர்ந்ததற்கு மிக முக்கியமான காரணிகளில் ஒன்று ராஜீவ்காந்தி எடுத்த மிக பிற்போக்குத்தனமான ஒரு நடவடிக்கை. ஆகவே அப்போ அதை பின்புலமாக வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இஷ்யூஸ்ல இவங்க என்ன மேனிஃபெஸ்டோஸ்ல மெயின்டைன் பண்ண போறாங்கன்னு நம்ம கவனிக்கணும். நான் கண்டிப்பாக இன்னும் சிறிது நாட்கள்ல அந்த மேனிஃபெஸ்டோல என்ன வகையா நான் ஒரே ஒன்னு சொல்லிறேன் உங்களுக்கு. இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் சுருக்கமா, அதாவது இவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பயப்படுவாங்க வாக்கு வங்கி அரசியல் சம்பந்தப்பட்டது. இல்லை ஒரே ஒன்று சொல்லணும். பெண்ணுரிமை என்பதை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் இந்த மத வேறுபாடை பார்ப்பதில்லை. பொதுவாக மத பழமைவாதம் என்பது பெண் உரிமைக்கு எதிராகத்தான் இருக்கிறது. எல்லா மத பழமைவாதமும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் நம்ம என்ன பார்க்கணும் என்றால், இன்றைக்கு 80% இந்துக்கள். அந்த இந்து மதத்தில் பெண்களுடைய நிலைப்பாடு என்ன? ஏங்க இந்த தமிழ்நாட்டில் தாலி தேவையா இல்லையா என்று தலைப்பில் ஒரு விவாதம் நடத்த முடியலங்க. அதற்கு ஒரு தொலைக்காட்சி மீது மிகப்பெரிய தாக்குதல் வந்தது. ஆகவே இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட அது இஸ்லாமத்துக்குள்ளே மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என்று நாம் சொல்லக்கூடாது.
மிகப்பெரிய மதமாகிய 80 கண்டிப்பாக விழுக்காடு எந்த சமூகமாக இருந்தாலும் அவங்களுடைய கொள்கை அவங்களுடைய நிலைப்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் என்ன வகையான முடிவுகளையும் நிலைப்பாடுகளையும் அரசு எடுக்கிறது அப்படிங்கறத தான் நம்ம ஒரு பெரிய கோரிக்கையாக நம்ம எடுக்கலாம். தொடர்ந்து இன்னும் பல்வேறு துறை நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னதாக பெரிய கேன்வாஸ்ல பின்புலத்துல இதையும் பார்க்கணும். கண்டிப்பாக அதை அரசியல் கட்சிகள் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை கூட நம்ம இந்த இடத்துல நம்ம முன்வைக்கலாம். தொடர்ந்து இன்னும் பல்வேறு துறை சார்ந்த கோரிக்கைகள் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வேட்பாளர் பெருமக்களை நிகழ்ச்சி தொடரும்.